المتقين الصلاة والسلام على أشرف المرسلين وخاتم النبيين وعلى آله وصحبه والناس أجمعين أما بعد فقد قال الله تعالى في شأنه حبيبي وتعليمه وتقريمه ومخبره وعامره إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ஈரோளவை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். மீண்டும் நம் கனிம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், இறைநேச செல்வங்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்தின் காணிக்கையான ஸலாத்தை நான் உங்களுக்கு எடுத்துரை கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நான் பேச போற தலைப்பு வந்து ஹஜ். அல்லாஹ் வந்து நமக்கு இஸ்லாத்துல 5 தூண்களை கட்டமைச்சிருக்கான், கடமையாக்கி வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் என்னன்னா தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், கலிமா. இதுல கடைசி வந்து ஹஜ். ஹஜ்ஜை பத்தி தான் நம்ம பேச போறோம், சரிங்களா? ஹஜ் வந்து அல்லாஹ் நம்மள ஏன் கடமையாக்கியிருக்கான் அப்படின்னா, அல்லாஹ் வந்து ஒரு அடியானோட பாவத்தை நீக்கிறதுக்காண்டியும் அவங்களோட நன்மையை வந்து பெருக்கிறதுக்காண்டியும் அல்லாஹ் வந்து ஹஜ்ஜை கடமையாக்கியிருக்கான், சரிங்களா? இந்த ஹஜ் வந்து ஏன் ஹஜ்ஜின் பேர் வந்துச்சுன்னா, ஹஜ்னா நாடுதல் அப்படின்னு, ஹாஜத் அப்படின்னா நாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹாஜத்தை சுருக்கிதான் ஹஜ்ஜுன்னு சொல்லி நாடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஹஜ் வந்து ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டுல தான் வந்து கடமையாக்கப்பட்டிருக்கு. அந்த 9ஆம் ஆண்டுல வந்து ஹஜ் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு இணங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 300 சஹாபாக்களுடன் ஹஜ் செய்தார்கள் என்று அறிவிப்புல வந்திருக்கு. அதே மாதிரி ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லட்சத்துக்கும் மேற்பட்ட சஹாபாக்களுடன் ஹஜ் செய்தார்கள். அதுதான் வந்து கடைசி ஹஜ், ஹஜ்ரத்துல் விதா என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹஜ் கடமைன்றது அல்லாஹ் குர்ஆன்ல திருமறையில சொல்லியிருக்கான். என்ன அப்படின்னா, வல்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி ஒமன் மனிஸ்ததாக இலைஹி சபீலா ஒமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எவர் வந்து அல்லாஹ்வின் இல்லத்தை தேடி சென்று சக்தி பெற இருக்கிறாரோ அவர் மீது தான் ஹஜ் கடமை சொல்றாங்க. அது நிராகரித்தார் அவருக்கு தான் அந்த வந்து அல்லாஹ் வந்து எந்த பலனும் இல்லை. அது நிராகரிச்சவங்களுக்கு அவங்களுக்கு தான் வந்து அந்த பாவம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து ஒரு சஹாபி வந்து கேக்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் அமல்கள்ல சிறந்தது எது யார் ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அல்ல போர் புரியறது சொல்றாங்க. ரெண்டாவதா சொல்றாங்க அல்லாஹ் மீதும் நபியின் மீதும் ஈமான் கொள்வது அப்படின்னு சொல்றாங்க. மூணாவதா வந்து சொல்றாங்க ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் செய் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஹஜ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும், சரிங்களா? அதே மாதிரி ஹஜ்ன்றது உடலாலையும் பொருளையும் சார்ந்ததுதான் இருக்கு. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு உடல்நலம் சரி இருக்கு, ஆனா பொருள் வசதி இல்லை அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு பொருள் வசதி இருந்தும் உடல்நலம் சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹஜ் சாத்தியமே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டையும் அல்லாஹ் கொடுத்து அவங்க அந்த ரெண்டையும் சக்தி பெற்றிருக்காங்கன்னா அவங்க மீது ஹஜ் கடமையா இருக்கு. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஹஜ் கடமையா இருக்கு அப்படின்னா அவங்க வாழ்நாள் ஒரு விடத்தமாச்சு ஹஜ் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வந்து ஹஜ் செய்யல, இப்போ ஹஜ் கடமை ஆகி அவங்க ஹஜ் செய்யாம இருந்தாங்கன்னா ஒரு யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராக மரணிக்கட்டும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பியுள்ளார்கள் என்று கூறுகிறார்கள். அதுக்கப்புறம் வந்து ஹஜ்ஜுக்கு வந்து நம்ம செலவு செய்ய பொருள் வந்து ஹலாலாக இருக்கணும். ஏன்னா அது வந்து நமக்கான பொருளாகவும் இருக்கணும். இப்போ வந்து எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒழு இல்லாமல் தொழுகை இல்லை, ஹலால் இல்லாத பொருள் தர்மம் இல்லை. இப்போ ஒழு இல்லாமல் நம்ம குரானும் சரி தொழுவதும் கூடாது. அதே மாதிரி தான் நம்ம ஹலால் இல்லாத பொருளை வச்சு நம்ம தர்மம் செய்யறதும் கூடாது. அதனால ஹஜ்ஜுக்கு வந்து நம்ம ஹலாலான பொருளை தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹஜ்ஜுக்கு வந்து கூலி என்ன அப்படின்னா, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கான கூலி என்னன்னா, அவங்களுக்கு வந்து சொர்க்கத்தை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஃபர்ஸ்ட் அந்த ஹஜ் வந்து பிறை 7ல தான் வந்து இஹ்ராம் கட்டுவாங்க. பிறை 8ல வந்து மினால வந்து பிறை 8ல வந்து தங்குவாங்க. அதுக்கப்புறம் பிறை 9ல முஸ்தலிஃபால வந்து தங்கி பிறை 10ல வந்து ஹஜ்ரத்துல் அகஃபா என்னும் ஷைத்தானுக்கு பெரிய கல்லை எறிவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிறை 11, 12, 13 இந்த நாட்கள்ல தான் வந்து ஷைத்தானுக்கு கல் எறிந்து அவங்க வந்து மறுபடியும் மக்காவுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு ஹஜ் செய்ய எல்லாமே கடமை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கடமை ஆயிடுச்சு ஹஜ் செய்யறதுக்கு. ஆனா வந்து அதை அவங்க தாமதிக்க கூடாது. ஏன்னா அவங்க தாமதிச்சாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் செஞ்சுக்கலாம், இந்த வருஷம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி தாமதிக்க கூடாது. எல்லாம் கொடுத்த நேரத்துலயே நம்ம ஹஜ் செஞ்சிடணும். அப்படி தாமதிச்சோம் அப்படின்னா நமக்கு பல தடையும் வந்துடும். அதனால ஹஜ் அல்லாஹ் கடமையாக்கும் போது நம்ம ஹஜ் செஞ்சிடணும் சொல்லி அல்லாஹ் சொல்றான். துல்ஹஜ் மாதம் வரை இருக்கிறது. ஆகையால் அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த துல்ஹஜ் மாதத்தில் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வாக்கிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.